ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாலக்கீரையை தான் பசலிக்கீரைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கீரை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே சீக்கிரம் முடிச்சிடலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை நல்லா ஆஞ்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, வரமிளகா, சீரகம், அடுத்து பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு. நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கீரையை வந்து நல்லா தண்ணியில் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு, உளுந்த பருப்பு போடுங்க. நல்லா வெடிக்கவும் அடுத்து வந்து சீரகம் போட்டுக்கோங்க, வரமிளகா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வதங்கினது அதை எடுத்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி சீரகத்தை போட்டுக்கோங்க. சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ வந்து வரமிளகா 2, பூண்டு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள், உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 2 தடவை வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையை மட்டும் எடுத்து அந்த பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. கீரை நல்லா வெந்துடும். 2 மினிட்ஸில் வெந்துடும். ரொம்பலாம் வேக வைக்க வேண்டாம். இது ரொம்ப சாஃப்டான கீரை. டக்குன்னு நிமிஷத்தில் வெந்துடும். ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் அப்படியே நல்லா வெந்துடும் கீரை. 2 மினிட்ஸில் வெந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிண்ணத்துலேயே இதை நீங்கள் கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான பாலக்கீரை ஈஸியாக ரெடி ஆகிடும். சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.